இன்னைக்கு லாராவெல்ல மாஸ் அசைன்மெண்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்க போறீங்க. லாராவெல்ல மாஸ் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன? முதல்ல இந்த வார்த்தைகளை நம்ம உடைச்சு பார்க்கலாம். மாஸ் அப்படிங்கிறது அதிகப்படியான எண்ணிக்கையை கொண்டது. அசைன்மெண்ட்டுங்கிறது நம்ம ப்ரோக்ராமிங்கில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பயன்படுத்தி தான் ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு கொடுப்போம். அதுதான் இந்த மாஸ் அசைன்மெண்ட்டுக்குள்ளே நடக்கிறது. ஒரு டெவலப்பரோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட இன்புட் வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் டேட்டா பேஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருவேளை நீங்கள் மாஸ் அசைன்மெண்ட் இல்லாதப்போ எப்படி நீங்கள் ஒரு டேட்டாவை டேபிள்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? அதை இப்போ நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்ல போகிறேன். இந்த லாராவெல் ப்ராஜெக்டில் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு வியூ இருக்குது. அது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு ஃபார்மை கொண்டது. அதில் நேம், ஃபோன், பாஸ்வேர்ட், அட்ரஸ், சிட்டி, கூட ஒரு சப்மிட் பட்டன், அதோட சிஎஸ்ஆர்எஃப் டோக்கனையும் அது கொண்டு போகும். இந்த வியூவிலேருந்து ஃபார்மை சப்மிட் பண்ணால் அது யூசருன்ற யூஆர்ஐக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பும். ஏன்னா ஃபார்மில் யூசர்ன்றது தான் ஆக்ஷன் அட்ரிபியூட்டில் கொடுத்துருக்கு. இந்த போஸ்ட் ரவுட்டை பாருங்கள். அந்த யூஆர்ஐயில் வர ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் யூசர் கண்ட்ரோலரில் ஸ்டோர்ன்ற ஒரு மெத்தடுக்கு அனுப்புது. அந்த கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ன்ற மெத்தடில் யூசர் மாடல்லேருந்து புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வாங்குகிறோம். இந்த யூசர் மாடல் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல். இது யூசர்ஸ்ன்ற டேபிளை கொண்டு இருக்கும். இந்த மெத்தடுக்கு போஸ்ட் ரிக்வெஸ்ட்லேருந்து வர எல்லா ஃபார்ம் இன்புட்டையும் நம்ம வாங்கி, அதாவது ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டில் கெட் மெத்தடை பயன்படுத்தி வாங்கி யூசரோட ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் அசைன் பண்ணிடுறோம். கடைசியாக அதுக்குள்ளே இருக்கிற சேவ் மெத்தடை கால் பண்ணி ஒரு ரோக்கான டேட்டாவை டேபிளில் இன்சர்ட் பண்ணிடுறோம். அந்த யூசர்ஸ் டேபிளில் is_admin 1 இருந்துச்சுன்னா யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் இஸ் அட்மின்னு ஒரு டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைனா வெறும் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் வரும். இது இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூசர்ஸ் டேபிளில் நம்ம போய் பார்க்குறோம். இந்த யூசர்ஸ் டேபிளில் நேம், ஃபோன், பாஸ்வேர்ட், அட்ரஸ், சிட்டி, is_admin அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டும் இருக்குது. அதுக்கு டிஃபால்ட்டாக 0ன்ற வேல்யூ இருக்குது. அப்போது ஒரு டேட்டா இன்சர்ட் ஆகும்போது அந்த ரோவில் is_adminன்ற ஃபீல்டுக்கு டேட்டாவானது 0ன்னு தான் இன்சர்ட் ஆகும். இது ஒரு யூசருக்கு கொடுக்குற ஒரு பர்மிஷன், அவர் அட்மினா இல்லையாங்கிறது. இதில் is_adminன்றது எடுத்த உடனே 0ல் தான் இருக்கணும். அப்போ தான் அது சரியான ஒரு டேட்டா இன்சர்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை, அது மாறிடுச்சுன்னா ஹேக் பண்ணுறவங்க ஈஸியாக அட்மின்ன்ற பர்மிஷனை வாங்கிடலாம். ஆனால் அது நடக்குமான்றதை நம்ம ஒரு ஃபார்ம் இன்சர்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுறேன். ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு. யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற டெக்ஸ்ட் வந்துடுச்சு. இப்போ போய் டேட்டா பேஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டாவானது இப்போது சரியான முறையில் இன்சர்ட் ஆகிருக்கு. ஏன்னா இன்சர்ட் ஆன இந்த ரோவில் is_adminன்ற ஃபீல்டுக்கு 0ன்னு தான் விழுந்திருக்கு வேல்யூ. இதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம போஸ்ட் ரிக்வெஸ்ட்லேருந்து வர ஒவ்வொரு வேல்யூவையும் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற கெட் மெத்தடை பயன்படுத்தி வாங்குகிறோம். வாங்கின ஒவ்வொரு வேல்யூவையும் யூசரோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு வேல்யூவுமே நம்ம தெரிஞ்சு தான் எடுக்கிறோம். இதில் தப்பான டேட்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம தனித்தனியாக அசைன் பண்ணும் போது இது ஒரு பாதுகாப்பான முறை தான். இருந்தாலும் இது ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த யூசர்ஸ் டேபிள்குள்ளே ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபீல்டை ஆட் பண்ண போகிறேன். அதுக்கான மைக்ரேஷனை உருவாக்கிட்டேன், மைக்ரேட்டும் பண்ணிட்டேன். இப்போ டேபிளில் ஸ்டேட்டுன்ற ஒரு காலம் உருவாகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ப்ராஜெக்டில் ஃபார்ம் வியூவில் போயிட்டு அந்த ஃபீல்டுக்கான டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். ஆனால் அது மட்டும் போதாது, நம்ம இந்த கண்ட்ரோலரில் போயிட்டு அந்த ஃபீல்டில் வர வேல்யூவை நம்மளுடைய இந்த யூசர் ப்ராப்பர்ட்டியில் அசைன் பண்ணணும் இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி. அதையும் நான் பண்ணிட்டேன். ஃபார்மை ஃபில் பண்ணுறோம், டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை யூசரோட இன்னும் ஒரு சில டேட்டாக்களை நான் வாங்கணும்னு நினச்சேன். டேபிளில் காலம்ஸை உருவாக்கிட்டு ஃபார்மில் அந்தந்த காலமுக்கான இன்புட்டையும் நான் கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்க. வியூவில் மட்டுமே இன்புட் கொடுத்தா போதாது, நம்ம கண்ட்ரோலர்லேயும் போய் அந்த ஃபார்ம்லேருந்து வர வேல்யூவை இங்கே யூசர் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணணும். இது ஒரு சின்ன ஃபார்மாக இருந்தால் ஓகே. நாளைக்கு பெரிய ஃபார்மாக வருது, கிட்டத்தட்ட ஒரு 30-40 காலம்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா இப்படி நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவையும் அசைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. கரெக்டாக? அப்போ நான் இந்த வேலையை சுலபமாக்கிறதுக்கு இந்த கோடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வழியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட மாடல் இருக்குது, கரெக்டாக? யூசர் மாடல். அதுக்குள்ளே ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். இந்த மெத்தட்குள்ளே ஒரு யூசர் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணதுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு அரே டேட்டாவாக நீங்கள் இந்த கிரியேட் மெத்தட்குள்ளே ஆர்குமெண்ட்டாக கொடுத்தாலே போதும். அதை பண்ணுறது ரொம்ப சுலபம். ஏன்னா நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது.
இந்த ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட்குள்ளே ஆல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணாலே போதும், இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்லேருந்து வந்த எல்லா ஃபார்முக்கான டேட்டாவையும் உங்களுக்கு அரே டேட்டாவாக அது செஞ்சு கொடுத்துரும். அதை நீங்கள் இந்த கிரியேட் மெத்தட்குள்ளே ஆர்குமெண்ட்டை கொடுத்துக்கலாம். இந்த மெத்தட் கால் பண்ண உடனே உங்களுக்கு டேட்டாவானது இன்சர்ட் ஆகிடும். அதோட யூசருக்கான ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு யூசர் வேரியபிளில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் நம்ம மிச்சம் பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வேல்யூவையும் தனித்தனியாக இந்த யூசர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அசைன் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ லாராவெல் மொத்தமாக எல்லா வேல்யூவையும் அசைன் பண்ணிடுச்சு, அதோட இன்சர்ட்டும் பண்ணிடுச்சு. இதை தான் மாஸ் அசைன்மெண்ட்டுன்னு லாராவெல் சொல்லுது. வேலை சுலபமாக முடிஞ்சுது. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. எல்லா வேல்யூவையும் இந்த மாஸ் அசைன்மெண்ட் இன்சர்ட் பண்ணிடும் அப்படின்னா அப்போ is_admin சொல்லிட்டு நம்ம டேபிளில் ஒரு ஃபீல்டு வச்சுருக்கோம். அப்போ அதையும் இன்சர்ட் பண்ணிடுமா இது? அப்படி பண்ணாதான் என்ன பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். நான் இப்போ ஒரு ஹேக்கர். எனக்கு தெரியும் இந்த சைட்குள்ளே is_admin அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டு தான் பர்மிஷனுக்கான ஃபீல்டுன்னு. இப்போ நான் அந்த ஃபீல்டுக்கான பர்மிஷனை வாங்கணும்னு நினச்சேன்னா இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போயிட்டு இந்த ஃபார்மை எடிட் பண்ணிவிட்டு is_admin சொல்லிட்டு ஒரு ஃபீல்டுக்கு 1ன்னு நானே கொடுத்துட்றேன். இப்போ இதை கொடுத்துட்டு இந்த ஃபார்மை நான் இப்போ சப்மிட் பண்ண போகிறேன். இன்சர்ட் நடந்துட்ட பிறகு டேபிளில் போய் பார்த்தா என்னுடைய டேட்டாவானது இன்சர்ட் ஆகிருக்கும். கூடவே is_admin நான் கொடுத்த அந்த ஃபீல்டுக்கு 1ன்னு செட் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ யாரோட அனுமதியும் இல்லாமலே நான் அட்மினுக்கான பர்மிஷனை வாங்கிட்டேன். இது ஒரு ஹேக்கிங். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஹேக்கர் ட்ரை பண்ணி உங்கள் சைட்டுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை அடைஞ்சிருவாங்க. நம்ம பண்ண தவறு என்னென்னா இங்கே எல்லா வேல்யூஸையும் மாஸ் அசைன்மெண்ட் மூலமாக அசைன் பண்ணிடுறது. ஆனால் அதை பண்ணக்கூடாது. அதுக்கு தான் லாராவெல் ஒரு வழிமுறையை வச்சுருக்கு. அதை நம்ம பின்பற்றணும். இப்படியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போய் ஒரு டேட்டாவை மாஸ் அசைன்மெண்ட் பண்ணிட முடியாது. இது சும்மா நான் உங்களுக்காக செஞ்சு காட்டின ஒரு எடுத்துக்காட்டு. மாஸ் அசைன்மெண்ட் நீங்கள் உண்மையிலே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாராவெல்ல ஒரு விதி இருக்குது. உங்களுடைய மாடல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மாடல் ஃபைலில் நீங்கள் ஒரு ஃபீல்டை அணுக வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபீல்டு ஒரு ப்ரொடெக்டட் ஃபீல்டுன்றதால ப்ரொடெக்டட் ஆக்சஸரை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளே ஃபில்லபிள்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த ஃபில்லபிள் ஃபீல்டு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறீங்களா? இது நம்ம யூசர் மாடல் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த மாடலுன்ற கிளாஸுக்குள்ளேருந்து வர்றது. அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப ஆராய வேணாம். இப்போ இந்த ஃபில்லபிள் வேரியபிள்குள்ளே கொடுக்க வேண்டியது ஒரு அரே வேல்யூஸ். அந்த அரே வேல்யூஸ்குள்ளே நீங்கள் எந்தெந்த காலம்லாம் மாஸ் அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அந்த காலம்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்தே ஆகணும். அப்போ நம்மளுடைய டேபிள் படி பார்த்தீங்கன்னா இங்கே நேம், ஃபோன், பாஸ்வேர்டு, அட்ரஸ், சிட்டி அப்படின்ற வரைக்கும் நம்ம ஃபில்லபிளாக கொடுக்கலாம். is_admin கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது அட்மினுக்கான பர்மிஷனை கொடுக்க வேண்டிய ஒரு ஃபீல்டு. அதை மட்டும் தவிர்த்துட்டு மீதி எல்லா ஃபீல்டையும் நம்ம இந்த ஃபில்லபிள் அரேக்குள்ளே வேல்யூஸாக கொடுக்கலாம். இப்போ லாராவெல் புரிஞ்சுக்கும் இந்தந்த காலம்ஸுக்கெல்லாம் மாஸ் அசைன்மெண்ட் ஆனது பண்ணலாம் அப்படின்னு. ஒருவேளை இல்லாத ஒரு ஃபீல்டை மாஸ் அசைன்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எரர் உங்களுக்கு வரும். இப்போது இந்த மெத்தடானது மாஸ் அசைன்மெண்ட்டுக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஃபார்மில் போயிட்டு நம்ம ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் ஒரு ஹேக்கராக போய் இந்த ஃபார்மை இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து எடிட் பண்ணுறேன். is_adminன்ற ஒரு ஃபீல்டை கொடுத்து அதுக்கு 1ன்னு நானே வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஃபார்மை நான் சப்மிட் பண்ண நினைக்கலாம். எனக்கு சப்மிட்டும் நடந்துடும், இன்சர்ட்டும் ஆகிடும். ஆனால் நடந்த இன்சர்ட்டை போய் பார்த்தோம்னா அங்கே டேட்டாவில் is_admin ஆனது 0ன்னு தான் இருக்கும். ஆக இந்த ஃபீல்டானது டிஃபால்ட்டாக அது எப்பவும் போல் 0ன்ற வேல்யூ இன்சர்ட் பண்ணிடுச்சு. நம்ம ஹேக்கர் அசைன் பண்ண 1ன்ற வேல்யூ இன்சர்ட் ஆகலை. ஏன்னா அது ஃபில்லபிள் அப்படின்ற இந்த வேரியபிள்குள்ளே கொடுக்கப்படலை. இப்போ நம்ம மாஸ் அசைன்மெண்ட் மட்டும் பண்ணலை, பாதுகாப்பான முறையில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். சில சமயம் இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதுக்கு இந்த யூசர் மாடலில் ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடானது உங்களுடைய குறிப்பிட்ட டேட்டாவை வாங்கிடும். வாங்கின அந்த டேட்டாக்குள்ளே, அதாவது அந்த வேரியபிளில் உங்களுக்கு ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கும். இந்த ஃபில் மெத்தடுக்குள்ளே நீங்கள் ரெக்வஸ்ட்லேருந்து வாங்கின எல்லா டேட்டாவையும் அரேவாக கொடுங்க. கிரியேட் மெத்தடில் கொடுத்த மாதிரியே இங்கேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டு இதுக்கு அடுத்து அந்த யூசர் வேரியபிள்குள்ளே இருக்கிற சேவ்ன்ற மெத்தடை கால் பண்ணி இந்த டேட்டா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது ஃபில்லபிள்ன்ற முறையை பயன்படுத்தி நம்ம அப்டேட்டையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது. இப்போது திரும்பவும் இந்த கிரியேட் மெத்தடுக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போது நீங்கள் இந்த கிரியேட் மெத்தடை கால் பண்ணணுன்னா ஃபில்லபிள் காலமை நீங்கள் இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே ஃபில் பண்ணி ஆகணும். கரெக்டாக? ஆனால் அதுக்குன்னு எல்லா காலம்ஸையும் இந்த அரேக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கொஞ்சம் பாருங்கள், நம்ம இந்த டேபிளில் is_adminன்ற இந்த ஃபீல்டை மட்டும்தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும்.
அதுக்கு எல்லா காலம்ஸையும் நம்ம ஃபில்லபிளாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. அதுக்கு தான் இந்த மாடல் கிளாஸ்க்குள்ளே ஒரு வேரியபிள் இருக்குது, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த வேரியபிளோட பெயர் கார்டட். இந்த கார்டட் வேரியபிள்குள்ளே நீங்கள் அரே வேல்யூஸாக கொடுக்க போகிறது எந்த காலமை மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ் அட்மின்ன்ற காலம் மட்டும் தான் நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்க வேண்டிய காலம். அதை மட்டும் நான் இந்த அரே வேல்யூஸில் கொடுத்துட்றேன். இப்போது எல்லா காலம்ஸும் நீங்கள் ஃபில்லபிளாக கொடுக்க வேண்டிய அவசியம் இனிமேல் இருக்காது இல்லையா. இது இன்னும் நம்ம வேலையை சுலபமாக்கிடுச்சு. நீங்கள் ஒரு சில காலமை மட்டும்தான் பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறீங்கன்னா அதை இந்த கார்டட் வேரியபிள்குள்ளே கொடுத்துக்கலாம். மொத்தத்தில் லாராவெல்ல மாஸ் அசைன்மெண்ட் எதுக்காக பயன்படுதுங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட இன்னைக்கு புரிஞ்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.